இட்லி ஊற்றி அது வேகிறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சோன்னா பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, நீங்கள் இட்லி சாம்பார் பொடி இருந்தால் இட்லி சாம்பார் பொடி கலந்துங்க. என்னட்ட இட்லி சாம்பார் பொடி இல்லை, அதனால் நான் மிக்ஸியில் நுணுக்கிய மல்லித்தூள், சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வறுத்து நுணுக்கிய வெந்தயத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கிட்டு, முட்டைக்கோஸ் உப்பு சேர்த்து வேக வைத்த பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு ஏதாவது ஒரு பருப்பை கலந்து கொஞ்சமாக புளி ஊற்றி கொதி வந்த பிறகு கொஞ்சம் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி கலந்து ஊற்றிட்டு கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையான இட்லி சாம்பார் ரெடி.